சைரா என் உயிரின் உயிரானவர்களே, போன வாரம் ஃபுல்லாக கடவுளுடைய அற்புதத்தையும் நிறைய விதமான அனுபவத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் கடவுள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு போன வாரத்தில் வந்திருக்கும். ஒரு அற்புத சக்திக்கு சொந்தக்காரராக நாம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம். நமக்கு ஒரு பேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு என்ன பேக்கப், அதாவது பேக்ரவுண்ட். சில மனுஷங்களை பார்த்து நம்ம யோசிக்கிறோம், இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு எவ்வளோ பெரிய சொந்தங்கள் இருக்குது, இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா உதவி செய்வதற்கு எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நமக்கு அது மாதிரி இல்லையே அப்படின்னு நாம் நினச்சி ஃபீல் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் பொய்யாக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. கடவுளோட துணை இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் கடவுள் துணையோடு அதை முறியடிக்க முடியுன்ற நம்பிக்கையும். ஏன்னா கடவுள் நமக்கு துணை இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு சில புரிதலை நம்ம அன்பே சாயில நம்ம புரிய வச்சுருக்கோம். ஸோ அதன் மூலமாக பல விஷயத்தையும் இங்கே வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது, நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப் அப்படின்றது ஒரு எளிமையானது. இந்த எளிமையான வாழ்க்கையை நான் என்னுடைய மனப்போக்கில் வாழ்ந்ததால் நான் நியாயமா அநியாயமா அப்படின்னு ஒரு தராசு கல்லில் பார்த்து எடை போடாமல் எனக்கு மனசுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அதை செஞ்சு என்னுடைய வாழ்க்கையை நான் சிக்கலாக்கிக்கிட்டேன். இப்போது இந்த சிக்கல்களை அவிழ்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவு எனக்கு ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளே வந்துடுச்சுனாவே போதும், அந்த வாழ்க்கை எளிமையானதாக மாற்றப்படும். இங்கே எங்கிட்ட கேட்கக்கூடிய பலர் வாழ்க்கை புரியாத புதிரா அப்படின்றாங்க. வாழ்க்கை புரியாத புதிரா அப்படின்ற அளவுக்கு நம்ம பெருசாக ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கே ஸ்ட்ரக் ஆகிறோம் தெரியுங்களா? எங்கே புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது தோல்வி அடையும் போது நாம் ஜர்க் ஆகிறோம். சில விஷயங்கள் அனுபவ ரீதியாக இருக்கிறதால நம்ம தாண்டுறோம். அந்த தாண்டக்கூடிய விஷயங்கள் கூட முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக சிக்கி தவிச்சிருப்போம். அதற்கு அப்புறம் அதை சுதாகரித்து நம்ம வந்திருப்போம். இப்போ வாழ்க்கைன்றது புதுசான அனுபவத்தை கொடுக்குது. ஒரே ட்ராக்கில் போக முடியாது, ஒரே ஸ்பீடில் போக முடியுமா? வாகனத்தை ஓட்டும்போது ஒரு இடத்துல 100ல் போகிறோம், ஒரு இடத்துல 60ல் போகிறோம், ஒரு இடத்துல 40ல் போகிறோம், ஒரு இடத்துல 20ல் போகிறோம், ஒரு இடத்துல நடந்து போகிறவங்க கூட வேகமாக போகிறாங்க, நம்மளால் போக முடியல. அதாவது ரொம்ப டிராஃபிக்கான ஒரு இடத்துல. ஸோ வாழ்க்கைன்ற பயணம் அப்படி தான் இருக்கும். அதில் ஏகப்பட்ட திருப்பங்களும் அடைஞ்சிருக்கும். ஆனால் அந்த திருப்பங்களை நீங்கள் சாதுரியமாக புத்தியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு திருப்பத்தையும் நீங்கள் கடந்தீங்கன்னா உச்சிக்கு போகலாம். இல்லை நான் இப்படிலாம் கடக்க மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னா எதிரில் இருக்கக்கூடிய மேடு பள்ளத்தில் மோதி நம்ம வாழ்க்கை வீணாகும். இப்போ பல பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. மேடு பள்ளத்தில் நான் இப்படி தான் போவேன், எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னா இது என்ன ஆகிட போகுது, ஒன்று அலட்சியப்படுத்துறது இல்லை பயப்படுறது. இந்த 2 விஷயங்களும் தான் ஒரு மனுஷனை கீழே தள்ளுது. அப்போ இந்த இடத்துல என் வாழ்க்கை பயணம் இந்த மாதிரி ஸ்லோவாக போகணும். அப்போது பொறுமை எப்போ தேவை அப்படின்னா,
உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹை ப்ரெஷர் உங்களுக்கு வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களால் தவிர்க்கவே முடியாத ஒரு துன்பத்தை நீங்கள் போய் மாட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அது நடக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மனசையும் புத்தியையும் எப்படி கொண்டு போகிறீங்கன்னு தான் முக்கியம். ஒன்று, அதை கண்டுக்காமல் எஸ்கேப் ஆகிறது, இல்லை அதை பார்த்து பயந்து வேற எதையுமே செய்யாதது. அந்த எஸ்கேப் ஆகிற விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா, மனசை வேற ஒரு இடத்துல கவனத்தை வைக்கிறது. அதாவது தவறான பழக்க வழக்கத்தில், இல்லை பயந்து எதையுமே செய்யாமல் இருக்கிறது. இந்த ரெண்டும் தான் ஒரு மனுஷன் அதிகபட்சமாக செய்கிறான். இந்த ரெண்டு தான். அப்போ இந்த ரெண்டுமே ஒரு வாழ்க்கையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தலைன்னு அர்த்தம். உங்களுக்கு அனுபவத்தை அது கொடுக்கலன்னு அர்த்தம். இதே ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறுபடியும் வருதுன்னா அது அனுபவத்தை கொண்டு நீங்கள் கடந்துடலாம். ஆனால் வாழ்க்கைன்றது இங்கே தான் ட்விஸ்ட். புரியாத புதிர் அப்படின்னு சொல்கிறோமே, அது புரியாத புதிர் இல்லை, ஒரு ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நீ இதை எப்படி கடக்கிற, எந்த மன தைரியத்தை வச்சு கடக்கிற, எந்த நம்பிக்கையை வச்சு நீ இதை கடக்கிற, இவ்வளோதான். இதுக்கு ஒரு சரியான பொறுமையும் நம்பிக்கையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறனும் இருக்கும்போது தான் அதை நம்மளால் ஈஸியாக கடக்கவே முடியுது. என்றைக்குமே ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க, துன்பங்கள் என்றைக்குமே தொடர்கதை அல்ல. துன்பத்தோட இயல்பு என்ன தெரியுமா? அது கொஞ்ச நாள் கொடுக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் ஏன் துன்பம் நம்மக்கிட்ட நிலையாக தங்குது அப்படின்னா, நேற்று நைட்டு கூட அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஒரே காரணம் அந்த துன்பத்தை எதிர்க்க தைரியம் இல்லாமல் அந்த துன்பத்தோடையே வாழ்ந்து பழகிட்டோம். புரியுதா? அதுதான் துன்பம் தொடர்ந்து நிற்குது. எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்காம, புரிஞ்சுக்கோங்க, நேரமும் காலமும் முக்கியம்னு பெரியவங்க சொல்லுவாங்க, கடவுள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தோட காலத்தோட பயணம் தெரியாமல் இன்னைக்கு இதை இப்படி கடந்துட்டா போதும்னு நாம் என்னைக்கு நினைச்சோமோ அன்னைக்கு நாம் பயந்துட்டோன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை நிச்சயமாக கொடுத்துருக்கும். அந்த கஷ்டத்தை பார்த்து பயந்ததால தான் நம்மளால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியலன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை கஷ்டம் உங்களுக்கு இப்போ இருக்குதுன்னா அடுத்த 5 வருஷம் கழித்து நீங்கள் இப்படி தான் யோசிக்கலாம். அப்போவே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னு எத்தனை மனுஷங்க ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் மனுஷன் அன்னைக்கே முடிச்சிருக்கலாம், அன்னைக்கே செஞ்சுருக்கலாம், அன்னைக்கே இவங்கக்கிட்ட பகைமை இல்லாமல் இருந்திருக்கலாம், அன்னைக்கே கோவப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு பாஸ்ட் லைஃப்பில் அதை பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ப்ரெசண்டில் புலம்புவாங்க. அப்போ ப்ரெசண்ட் என்ன ஆகுது, அடுத்த 5 வருஷம் கழித்து பாஸ்ட் ஆகுது. அப்போ மறுபடியும் அதே புலம்பல், அதே குறைகள். அப்போ என்ன ஆகுது, காலமும் நேரமும் கடவுள் நமக்கு சாதகமாக்கி கொடுத்தாலும் நாம் அதை வீணடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம் தொடர்ந்து தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கடவுள் வாழ சொல்கிறார், ஆனந்தமான நிலையில் இருக்க சொல்கிறார். சந்தோஷமாக இரு. உன்னோட வாழ்க்கையில் என்னைக்கு நீ சந்தோஷத்தை இழக்கிறியோ அன்னைக்கு உன்னோட ஆரோக்கியம் குறையுது. உன் மனநிலையில் மிகப்பெரிய பயமும் ஒரு படபடப்பும் வருது. ஒரு சாரம் சொன்னாங்க, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, ஆனால் மனசு என்னமோ ஒன்று படபடத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இருக்கக்கூடிய காரணத்தை நம்ம யாரும் தெரிஞ்சுக்கவே இல்லை. இதையும் நேற்று நைட்டு ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதை ஏதோ ஒரு சாய்ராம் அதை கிளிப் பண்ணியிருந்தாங்க. சரி, என்னடா அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அருமையான வார்த்தை, அட்டகாசமான வார்த்தை நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னா, நீங்கள் அப்படின்றது நீங்கள் இல்லை. இதுதான் எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்கல்ல.
நம்மளும் அப்படி தான் யோசிச்சோம். என்ன எனக்கு ஆக்சுவலாக அந்த பதிவில் பேச தான் அந்த விஷயங்களே வந்தது. ஏன்னா நாம் வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது, முன்னாடி ஏதோ ஓடுதானே எதுவும் கிடையாது, என்ன மனசில் இருக்கோ அது பேசுகிறோம். அப்போது அது மாதிரி பேசும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று கொடுத்த ஆடியோவில் நீங்கள் அப்படின்றது நீங்களா இல்லை, நீங்கன்றது யார்? எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம், அவ்வளோதான். எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது தான் ஒரு மனுஷன். அப்போ இந்த எண்ணங்கள் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். இப்போது உங்கள் குடும்பத்தில் மொத்தம் 5 பேருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் மாமனார், உங்கள் மாமியார், ரைட், ப்ளஸ் உங்கள் குழந்தைங்க. ஸோ மினிமம் சொல்கிறேன் 5 பேர் இல்லை 8 பேர். இந்த 8 பேரோட எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது தான் நீங்கள். அப்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க எமோஷ்னல், அவங்க ஹாப்பி, அவங்க மைனஸ், அவங்க ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கும் வந்து சேருது. அப்போ இந்த 8 பேரால் மட்டுமா நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கீங்க? இந்த 8 பேரால் மட்டும் உருவாக்கப்பட்டால் இந்த பிரச்சனை இல்லை. கணக்கில் அடங்காதவர்கள். இப்போ ஒரு சோசியல், இப்போ நான் வந்து பேசுகிறேன்னா என்னுடைய பிரதிபலிப்பாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் செய்கிறீங்க செய்யலை அது முக்கியம் இல்லை, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்ளே இறக்குறீங்க. அப்போது என்னுடைய சாயல்லையும் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மனைவி சாயலும் இருக்கீங்க, உங்கள் கணவர் சாயலும் இருக்கீங்க, உங்களோட நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்கள் முதலாளி சாயல் மீன்ஸ் எண்ணங்கள், உருவம் இல்லை எண்ணம், முதலாளியோட எண்ணமாக இருக்கீங்க, உங்கள் நண்பரோட எண்ணமாக இருக்கீங்க, உங்கள் விரோதியோட எண்ணமாக இருக்கீங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்களே அவங்களுடைய எண்ணங்களாக இருக்கீங்க. இப்படி பல பேருடைய எண்ணங்களை சேர்ந்துருக்குறோம். அப்போது சந்தோஷ் அப்படின்றது ஒருத்தன் இல்லை. அன்பேசாய் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த சந்தோஷம் இருக்கான். அதே மாதிரி பேரண்ட்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், என்னுடைய உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், என்னோட விரோதிகள் மூலமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், நான் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கஸ்டமர் மூலமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், பக்கத்து வீட்டுக்காரு, எதிர் வீட்டுக்காரு, அவர் மூலமாக வரக்கூடிய எண்ணங்கள், இது மட்டுமா நான் சோசியல் மீடியாவில் பார்க்குறது, படிக்கிறது, கேட்குறது, சாயப்பாவுடைய வழிகளை பார்க்கும்போது அவருடைய ரிஃப்ளெக்ஷனு. அப்போது நன்மையும் தீமையும் கலந்த உருவம் தான் நான். அதாவது எண்ணங்கள் தான் என்ன ஒரு உருவப்படுத்தி உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனும் பல கோடி மனிதர்களுக்கு சமம். அப்போது ஒரு விஷயமும் எவ்வளவு கவனமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எதை சேர்க்கணும், எதற்காக சேர்க்கணும், சேர்க்கறதால வரக்கூடிய விளைவு, சாதகம் பாதகம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் கவலைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் அவரை போலயே போயிடும். ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, ஒரு பேங்க் ஆஃபீஸரில் மேனேஜராக இருக்கார். அவர் வந்து சொன்னது, ஒரு காலத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் பேஸ் பண்ணிலாம் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு மேலே நான் நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணி அடுத்தது ஆனால் எனக்கு இப்போ 40 வயசு ஆகிடுச்சு. 35 வயசில் எனக்கு என்ன இதில் இருக்கணும், பொசிஷனில் இருக்கணும், அதே பொசிஷனில் நான் இருக்கேன். எனக்கு புரியல, ஆனால் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு நல்லா போக முடியல அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு, இவர் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு இடம், ஒரு 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 நல்ல சிட்டி, அதாவது அதுக்காக வந்து மற்றதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரை வந்து இவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக பெற்றோர்களை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இவர் வேறு கொஞ்சம் சிட்டி இல்லாத ஒரு லைஃப்க்கு வந்திருக்காரு. வந்த உடனே என்னாச்சு, அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய எண்ணங்கள், இது எல்லாமே தொடர்ந்து அவருக்குள்ள எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்த முடியல.
அப்போது அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு மற்றவர்களுடைய விஷயங்களும் இங்கே முக்கியமாக இருக்குது. அப்போ இவர் நினச்சிருந்தாருன்னா தடுத்துருக்கலாம். ஏன்னா இவரை சுற்றியும் ஒரு நெகட்டிவிட்டி இஷ்யூஸ். அதாவது அந்த பேங்க்குக்கு வரவங்க, கடன் வாங்க வரவங்க, கடன் வாங்கினவங்க எல்லாருக்கிட்டேயும், ஏன்னா அவர் சொந்த ஊருக்காரராக போயிட்டார். அப்போ மாமன், மச்சான், சொந்தங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் சிறப்பாக வாழ முடியாமல் போனதுக்கு காரணமும் இதுதான். அதுக்காக சொந்தங்களை வெறுக்கணும்னு இல்லை, நாம் ஃபில்டர் பண்ணணுன்ற அவர் ஃபில்டர் பண்ணாமல் விட்டார். எந்த சூழ்நிலையிலும் சாய்ப்பாட குழந்தைங்க வாழ்வார்கள், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும். ரைட்டா? அப்போ என்ன ஆகுது, குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய புலம்பல்கள். இப்போது அவர் அந்த ஊருக்கு போன உடனே அப்போ அவருடைய சொந்த பந்தங்கள் பேங்க்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இவர்கிட்ட பார்க்க வராங்க. அப்போ இவர் என்ன பண்ணணும், 5 நிமிஷம் பேச முடியாது, ஏன்னா நாளைக்கு சொந்த பந்தத்தில் பிரச்சனையாகும். அப்போது இது பேங்க்கா இல்லை வீடானே தெரியாத அளவுக்கு இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன ஆகுது, அவங்களுடைய ஹை அஃபிஷியல் இருக்கிற இடத்துல உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிற ஒரு கஸ்டமர்கிட்டையும் அப்படின்னு. அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட பேசுகிறது முக்கியம் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சில பிரச்சனைகளை ஒர்க் பண்ணுற இடத்துல பேசுகிறாங்க. லோனு கொடுக்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை, பிஸ்னஸ் நடக்குது, ஆனால் பிஸ்னஸ் கூட என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு முக்கியம். அப்போது ஒட்டுமொத்தமான புலம்பல்களை இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க அப்போ அந்த புலம்பல்களுடைய பிரதிபலிப்பாக இவர் மாறிட்டார். அதனால் டோட்டலாக இவரால் அந்த 5 வருஷம் எதையுமே செய்யவே முடியல. இதை பற்றி அவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் பேசியிருந்தேன். பட் ரீசன் இதுதான். இங்கே கூட பாருங்களேன், நிறைய பெண்கள் கண்ணீர் விடக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஸ்கில்டு, கல்யாணத்துக்கு பிறகு எல்லாத்தையும் தொலைச்சேன். இப்போ கமெண்ட் கேட்டால் நிறைய பேர் இதை சொல்லுவாங்க. இப்போ என்ன ரீசன் அப்படின்னா, இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை நீங்கள் பார்த்து எதிர்க்கலை, அது கூட வாழ பழகிட்டீங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க நெகட்டிவிட்டியான விஷயத்தை பேசுகிறாங்கன்னா அது ஆரம்பத்தில் காதுக்கு பிடிக்கலைன்னு விட்டீங்க, என்ன எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி புலம்புதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் வாழ்ந்து பழகிட்டீங்க. இப்போ யாராவது ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா அவங்க கதையை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கதையையும் சொல்லலாமே, போட்டி போட்டு சொல்லலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ போட்டி போட்டு ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பல விஷயங்களை நம்ம கேட்குற விஷயத்தின்படி நம்ம செயல்படக்கூடிய விஷயமாக தான் செயல்படுறோம். செயல்பட முடியாத விஷயமாக தான் இருக்குது. பாஸ்ட் லைஃப்பில் பேசுகிறத வச்சு என்ன செயல்பட முடியும்? அதுதான் நம்ம சொல்கிறோம். யாராவது உங்கள் மேலே பரிதாபப்பட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்க தான் யமன். யாராவது நீங்கள் கேட்கும் போதெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு யமன். பல பேரோட வாழ்க்கையில் பெற்றோர்கள் தன்னுடைய மகனையும் மகளையும் வளர்க்காமல் இன்றைக்கி எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க தெரியுமா? குழந்தைங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் எப்போ மாறுறாங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ். அப்போ நீங்கள் எப்படி வளர்த்தீங்களோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருக்குது. அதாவது கஷ்டப்பட்டே தான் சொல்லிக் கொடுக்கணும்லாம் சொல்லலை, எல்லாமே கலந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்துருந்தா உங்கள் குழந்தை திறமையானவர்களாக வாழ்க்கையிலையும் சாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ராஜாவாக ஒரு ராணியாக வாழ்ந்திருப்பீங்க. ஸோ பெற்றோர்களுடைய பெரிய ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டது போதும், என்னுடைய குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதெல்லாம் வாங்கி தந்து இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு நம்ப வச்சு, ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் அந்த ஹீரோயின் ஆலினால் அழகுராஜான்னு நினைக்கிறேன், அந்த ஹீரோயின்
அவங்க வீட்டில் ஒரு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ செல்லம், அந்த பொண்ணுக்கு பாடணும்னு ஆசை இருக்கும். அதனால் அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் நீ ஜானகி மாதிரி பாடுற, நீ சித்ரா மாதிரி பாடுற அப்படின்னு சொல்லி அதை ஏன்னா பொண்ணு சந்தோஷப்படணும், பொண்ணு பொக்குன்னு போயிடக்கூடாது. ஒரு ஜாலி படம் தான், ரொம்ப ஹாப்பியான ஒரு படம் தான். அது நல்லாயிருக்கும். சந்தானம் காமெடி, கார்த்திக் காமெடியில் சக்கையாக இருக்கும், செமையாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பொய்யான விஷயத்த குழந்தையோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னு சொல்லி அதை வளர்த்து விட்ருவாங்க. அது கடைசியில் போயிட்டு அவமானப்படும். அப்போ நான் சித்ரா மாதிரி நீ சித்ரா மாதிரி இல்லடின்னு ஒரு கார்த்தி அந்த இடத்துல சூப்பராக இருக்கும் படம். அது மாதிரி குழந்தைங்க தோத்துடக்கூடாதுன்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அப்போ தோத்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு போலியான ஒரு வெற்றியை கொடுக்குறாங்க. அப்போது உங்களை தாண்டி அந்த குழந்தை செயல்படும் போது அப்போ உண்மை தெரியுது. அப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதாவது விழுந்தவ எழுந்திருக்கணும். அப்போது நீ விழுந்துட்ட, பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு, நீ எப்போ எழுந்திருக்கிறீ அப்போ எழுந்திரி அப்படின்னு பெற்றோர்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுவும் ஆசுவாசப்படுத்திட்டு ஓகே பொறுமையாக எழுந்திருக்கலாம். அப்போ இன்னைக்கு விழுந்தா உடனே எழுந்திரிச்சிடணும். விழுந்தா எந்திரிக்கலைன்னா நடக்கிறவன் போகிறவன் வரவெல்லாம் நம்மளை போட்டு மிதிப்பான். ஸோ உயிரே கூட போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போது இதை பெற்றோர்கள் தெரியாமல் வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அன்பு, பாசம். பெற்றோர்களுக்கு எப்பயுமே நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு, அது அவங்களுடைய அன்பு அப்படிப்பட்டது. நான் அவங்கள குறை சொல்லலை. ஆனால் நாம் இன்றைக்கும் அதே கட்டமைப்போடு இருக்கோம். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம யாராவது ஏதோ சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த இடத்துல வெடிக்கிறோம். வெடிக்க மட்டும்தான் செய்கிறோமே தவிர அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி அதில் இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முயற்சிகள் நம்ம செய்யலை. ஸோ இதை தான் பல நாட்களாக பல வருஷங்களாக நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதாலையும் செய்யக்கூடாத விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாலையும் தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்களும் சிக்கல்களும் நிறைஞ்சிருக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கை மலராதா அப்படின்னா மலரும். அப்போ மலர்ற அளவுக்கு நாம் சில விஷயத்தை செய்யணும். செய்யாமல் எதுவும் மலராது. அப்போ பல விஷயங்களை செய்யணும். எப்போ மலருதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ செய்ய ஆரம்பிக்க அது கடவுள் விட்ட வழின்னு சொல்லி அதை கடவுளுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு உங்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல விஷயங்களும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எது நடந்தாலும் நம்ம கவலைவே படக்கூடாது. கவலைப்படுறதால வீட்டுக்கு வரக்கூடிய துன்பம் பறந்து போவது இல்லை. ஸோ எந்த விஷயத்தை நம்ம அதிகமாக பயப்படுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை அழிக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், துணிஞ்சிடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்காக கண்களை மூடிக்கிட்டு குதிக்கிற வேலை இருக்கக்கூடாது. ஒரு ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் அது வருது அப்படின்னா அது தீர்க்கமாக யோசித்து இதை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசித்து முடிவு பண்ணும். ஒரு சின்ன திருத்தங்கள் கூட திருத்தாமல் விட்டுட்டிங்கன்னா அது மீனிங்கே இல்லாமல் போயிடும். வாழ்க்கையில் சின்ன கரெக்ஷன் தான் தப்பாயிடுது ரிசல்ட். ஸோ உங்கள் லைஃப்பில் பல சந்தர்ப்பங்கள் நம்ம பயன்படுத்திக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்குறார். வள்ளல் அவர் கஞ்ச பிரபு கிடையாது, தாராள மனசுப்பட்டவர். என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? கடவுள் எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறார், எனக்கு ஏன் உதவி செய்யலைன்னு கேட்குறாங்க. சரி, உதவி செஞ்சாங்கன்னு பல பேரை சொல்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் என்னைக்காவது அவங்களோட வாழ்க்கை எப்படி, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு தெரியாது.
எல்லாமே பிளைண்டாக பார்த்துட்ருக்கோம். கடவுள் அவங்களுக்கு எவ்வளோ உதவிகள் செய்கிறாரு, எனக்கு எதையுமே செய்யலை. இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம மேலோட்டமாக பார்த்து நொந்து போகிறோம். அடுத்தவன் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்போது கடவுள் உதவி செய்தார்கள்னு சில மனிதர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மனிதர்களோட மனநிலையை பாருங்கள். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் நல்லா வாழணும், அதில் அவங்களுக்கு சந்தேகமே இருக்காது. அந்த மனசு அவங்களுக்கு இயல்பாக இருக்கும்போது தான் அவங்க மனசில் எந்த விதமான கரையும் இல்லாமல் இருக்கு. மனதில் கரையுடன் கடவுளை வணங்கும்போது அத்தனையும் வேஸ்ட். ஒரு சின்ன ஒரு கரை கூட நல்லதில்லை. ஒரு வீடு சும்மா பளிங்கு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய கரை என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ பெரிய வீட்டில் அந்த பெரிய கரைன்னு சொல்கிறோம் பாருங்க, அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், இன்னும் இவ்வளோ பெரிய கரைன்னுவோம். ஸோ வீட்டை சுற்றியும் அந்த கரை இல்லை, அந்த செவுத்தில் மட்டும்தான் அந்த கரை இருக்குது. அந்த கரை தான் மைனஸ். அப்போ நம்ம வாழ்க்கையில் எது மைனஸ்னால், நம்ம மனசில் இருக்கக்கூடிய கரை. அந்த கரை தான் தீய எண்ணங்கள் சொல்கிறோம். முதல்ல தீய எண்ணங்களை அழிக்காமல் எதையுமே பெற முடியாது. உங்கள் மனசில் அவர் வாழ்ந்துட்டாரு, இவர் வாழ்ந்துட்டாரு, நாம் இவர்கிட்ட உதவி கேட்டோம், இவர் உதவி கேட்டு கொடுக்குறாலும் இல்லை இவர் இருக்கார், நாம் எப்படி இருப்போமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உதவி கூட அங்கேருந்து வாங்க முடியாது. ஸோ ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம இருக்கோம் எல்லா விஷயத்துலையும். அதை நான் சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே நாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பயந்து அதே செய்கிறோம். என்ன ஆகுது, நடந்துடுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், நம்ம ஸ்டாஃப் தான். அவர் எல்லா விஷயத்தையும், நான் ஒரு விஷயத்தை இந்த கஸ்டமரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் எந்த கஸ்டமர்னு கேட்பார். அந்த எதிர்கேள்விகளை கேட்டாவே அவர் சொதப்பிடுவார்னு அர்த்தம். கேட்பார், அவருங்களா, அவர் அப்படிலாம் பேசினாலாம் செட் ஆகாது, அவரெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரூல்ஸ் பேசுவார் அப்படின்னு. சரி ஓகே, ரூல்ஸ் தானே பேசுவார், சரி ஓகே நீங்கள் பாருங்கள். அப்போ வேறு கஸ்டமர், ஏன்னா நான் மறுபடியும் அந்த கஸ்டமரை போய் பாருங்கன்னு சொன்னால் அவர் என்ன ரூல்ஸ் பேசினாரோ அதை இவர்கிட்ட பேசுவார். ஏன்னா இவர் ஜட்ஜ் பண்ணிட்டார். இப்போது அந்த கஸ்டமரை பார்க்குறதுக்கு விஷ்ணு சாய் அனுப்புவேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இவர் பார்த்துட்டு ஆர்டர் வாங்கிட்டு வருவார். ஏன்னா இவர் ப்ரீ ஜட்ஜ் பண்ண மாட்டார். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அன்பே சாய் குடும்பத்திலே இருக்கிறதால ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம பார்த்து நம்மளுடைய பொறுப்பு என்னவோ அதை மட்டும் நம்ம செய்யணும். அப்போ இவர் என்ன ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். அப்போ இந்த 2 பேருக்கும் நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி போகும். கிட்டத்தட்ட ஆஃபீஸில் நான் அன்பே சாய் பண்ணுற மாதிரி எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து நம்ம இதே விஷயத்தை பேசிக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப தப்பாகிடும். அன்பே சாயில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம செய்கிறோம். அப்போது திரும்பவும் அதே மாதிரி விஷயத்தை அஃபிஷியலாகவும் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடும். அப்போ தான் நான் சொல்ல ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கூடாது. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அவர் எடுக்கலை, அதனால் அவர் வின் பண்ணார். நீங்கள் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் முன்னாடியே பண்ணிங்க, அவர் கொடுக்க மாட்டார்னு நினச்சிங்க, அதனால் கொடுக்கல. இப்போ நான் அவரை நம்பி என்ன சொல்லிக்கிட்டே போவார், இவரெல்லாம் எங்கே எடுக்க போகிற, நம்ம சார் வேறு லூசுமா நம்மளை அனுப்பி வைக்கிறாருன்னு இவர் நினைப்பார். ஆனால் விஷ்ணு சார் அப்படி நினைக்கல. ஓகே சொல்லிட்டாரு, நடக்கும், நம்ம சொன்னால் நடக்கும். நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும்னு அவர் நம்புகிறாரு. இப்போ நான் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகுது. இவருக்கு கஸ்டமர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, என் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நான் தப்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறேன், அதனால் எங்கே நடக்க போகுதுன்னு இவர் என்னுடைய விஷயத்தை மாற்றுவார். புரியுதா? அப்போ பல பேரோட வாழ்க்கை இவரை மாதிரி தான் இருக்குது, அது ஸ்டாஃப் மாதிரி. ஸோ அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கூடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, அந்த இடத்த நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் இருந்து மீள்வதுன்றது பெரிய பெரிய கடினம். ஸோ இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டால் பல பேருக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குது. முக்கால்வாசி பேர் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படித்தான் அப்படின்னு என்னைக்கு நாம் நீதிபதியாக மாறினோமோ அன்னைக்கே வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு வயசானவங்க
அவங்கக்கிட்ட வந்து அவங்க பேத்தி அவங்க வந்து இது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் பாருங்கள் அப்படின்னு. அதுக்கு இந்த அம்மா, எனக்கு என்ன பாப்பா இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு எங்கே நேரம் இருக்குது அப்படின்னு. இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப மெய்சிலுக்க வச்சுது. இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்க. எல்லா விஷயத்தையும் இப்போ நான் இந்த பதிவை கேட்கறதுக்கு முன்னாடி உணர்ந்தேன். இன்னும் பல நல்ல விஷயங்களை ஏன் நம்ம செய்யாமல் மறுத்தோம்? அப்போ நாம் நிறைய விஷயத்தை முடிவு பண்ணதால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்போ நாம் முடிவு பண்ணதின் படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம செயல்களை முடிவு பண்ணோம், எண்ணங்களை முடிவு பண்ணோம், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கடவுள் மாதிரி நாம் தீர்மானித்தோம். அதன்படி தான் இன்றைக்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நெகட்டிவிட்டி, ஏகப்பட்ட பேர் நெகட்டிவிட்டியில் அதிகமாக முழுகிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு இது நெகட்டிவானே தெரியாத அளவில் இன்றைக்கி போயிட்டுருக்குது. இதுதான் நெகட்டிவான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறாங்களே அதுதான் நெகட்டிவிட்டி. அது பயமும் ஒரு நெகட்டிவ் தான். பயம்தான் நெகட்டிவ். ஆனால் பயமும் நெகட்டிவான்னு கேட்டவங்களும் இருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய பல விஷயங்களை நாம் அன்வான்டாக நாம் முடிவு பண்ணதால் ஒரு இழப்புகளை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். இவர் என்னை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம என்னைக்கு முடிவு பண்ணமோ, முடிவு பண்ண நாளில் இருந்து நாட்கள் எண்ணப்பட்டது. இப்போ சொல்கிற நாட்கள் எண்ணப்படணும். என்ன? நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு, நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாட்கள் எண்ணப்படணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதன்படி அந்த மகிழ்வான நாட்களும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அப்போது பாசிட்டிவாக இருந்தால் தான் கடவுளுடைய இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே நீங்கள் உணர முடியும். ஒரு சக்தி அதுலேருந்து அங்கேருந்து தான் கிடைக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் ஏன் இப்போ வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணலை? அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, பிரச்சனைகள் சுற்றியும் இருக்கிறது இருந்தாலும் அந்த சுற்றியும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வருதுன்னா அது உங்கள் மூலமாக போகுதுன்னு அர்த்தம். பெற்றது என்னவோ அது திரும்ப போகுது. அப்போ நீங்கள் எதை விரும்புகிறீங்க, எதை கேட்குறீங்க, எதை பார்க்குறீங்க, அதை பொறுத்து. இப்போ வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போது வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு நினச்சதால உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைக்கு அதிகரிக்குது. அப்போது எல்லாமே கற்பனை தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குதுன்னு நினச்சி பாருங்களேன். எல்லாமே இருக்குது. எந்த ஒரு விஷயமும் இல்லை, எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருக்குது. எல்லாரும் இருக்காங்க. இன்னமும் உங்கள் அன்பானவர்கள் இருக்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான நல்ல விஷயங்களை சாய்ப்பா நடத்துவார். இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அதை நோக்கி தான் போகும். அதாவது உங்கள் பயணம் எங்கேயோ அப்போ அது முடிவு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளணும். முடிவு சந்தோஷமாக இருக்குதா? கண்ணை மூடிட்டு போகலாம். முடிவு சந்தோஷமாக இல்லையா? அப்போ ஏன் இந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கணும். பலர் வாழ்க்கையில் தீய பழக்கத்துக்கு ஆளானதுக்கு காரணம் இந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை யோசிச்சாங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாமே மனசு தான் காரணம். இப்பயும் சொல்கிறேன், எல்லாமே மனசு தான் காரணம். பொய்யான விஷயத்தை உண்மைன்னு நம்புறதை முதல்ல நிறுத்தணும். உண்மை தான். யார் சொன்னாலும் உண்மை தான். தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமையான வாழ்க்கை கெட்டு போயிடும். இது உண்மை. இதை யாரும் எந்த காலத்திலையும் மறுக்க முடியாது. நாம் எத்தனையோ யுகத்தை கடந்து வந்திருக்கோம். இது 4வது யுகத்தில் இருக்கோம், கலியுகம். இதுக்கப்புறம் யுகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு தெரியுது எனக்கு. அதுக்கப்புறம் உலகம் வந்து டோட்டலாக அழியும். அதுக்கப்புறம் ஒரு என்னவோ அது கடவுளோட விருப்பம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கே நம்ம இன்னும் 4 லட்சம் வருஷத்தை கடக்கணும்னு சொல்கிறாங்க ஹிந்து நூட்களில். எவ்வளோ? 4 லட்சம் வருஷம். ஒரு மனுஷனுக்கு சர்வசாதாரணமாக 100 வயசுனா 4 லட்சம்
4 லட்சம் டிவைடட் பை 100 வருமா? அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன், 100. அப்போ எத்தனை தடவை பிறக்கணும்னு யோசிப்பாரு. அத்தனை தடவையும் பிறந்து சாகிறதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது. இன்னும் என்னக்கு பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன்னா மேக்சிமம் 10 ஜென்மாஸ், 10. இந்த 10 ஜென்மம் தான் எனக்கு இருக்கும். அந்த 10 ஜென்மத்தையும் நான் இன்னமும் நிறைய விஷயங்களை, அதாவது உலகம் தரக்கூடிய இன்பத்தை நான் துறக்கணும். இப்போ இன்பத்தை நான் திறந்தேன்னா இன்பம் எனக்கு தேவை. ஆனால் முன்னே இருந்ததோட குறைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு மூவி பார்க்கறதுக்கு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு தேட்டருக்கு போகிறது நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு ஷாப்பிங் போகிறது நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ இதெல்லாமே உலகம் தரக்கூடிய இன்பம். எப்போ என் ஜென்மா 10வது ஜென்மா, இப்போ இருக்கிறதுலேருந்து ஸ்டார்டிங், இதுதான் ஃபஸ்ட்டு ஜென்மா. இன்னும் 9 ஜென்மம் இருக்குது. 9வது ஜென்மா, லாஸ்ட் ஜென்மாஸில் என்னுடைய ஏஜ் 20-25க்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போது என்னுடைய ஒட்டுமொத்த எண்ணமும் எனக்கு உள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்ப்பதும் கேட்பதும், என்னோட சாப்பாடு கூட குறைஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு, அதுவும் சும்மா லைட்டாக, ருசி தெரியாது, இன்பம் எது துன்பம் எதுன்னு தெரியாது. ஒரு சுத்தமான உண்மையான ஞானி எப்படி வாழ்கிறானோ அப்படி. குளிரும் ஒன்று தான், வெயிலும் ஒன்று தான், பனியும் ஒன்று தான், தென்றல் காற்றும் ஒன்று தான். அந்த மாதிரியான ஒரு மனநிலை என்னைக்கு இயல்பாக கிடைக்குதோ அதுதான் கடைசி ஜென்மம். அப்போ ஒரு ஜென்மமும் கடவுள் உலக இன்பத்தின் பின்னாடி நம்ம அந்த மாதிரி ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு வாழ்ந்து பாவத்தை சேர்ப்பது கிடையாது, பாவத்தை குறைப்பது. அப்போ இதுக்கே 10 ஜென்மாஸ் தேவைப்படுதுன்னா நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு சொல்கிறேன். இதை பற்றி தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் குடும்பத்தில்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அன்பே சாய் அப்படி கேட்குறீங்கன்னா எந்த மாதிரி விமர்சனம் வரும்னு எனக்கு தெரியாமலாம் இல்லை. ஆமாம், எவனோ ஒருத்தன் பேசுகிறான், இவங்க உட்காந்து கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் கண்டிப்பாக கொந்தளிக்கும். ஏன்னா அன்பே சாயின்றது நான் மட்டும் இல்லை, எல்லாருடைய குரலாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன், உங்களுடைய குரலாகவும் நான் இருக்கேன். கரெக்டு தானே? ஸோ உங்கள் குரலாக இருக்க, சாயப்பா குரலாக இருக்க, ஏன் குரலாக இருக்க. அப்போ இந்த மோசமானவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்ற அவங்க குரலாகவும் இருக்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் அப்படின்றது நான் இல்லை. நான் எத்தனை பேரை சந்திச்சிருக்கணும், எத்தனை பேருடைய அனுபவத்தை தெரிஞ்சிருக்கணும், அத்தனையும் உருவாக்கப்பட்டது தான் நான். அதே போல தான் நீங்களும். அப்போ இந்த சத்தங்கள் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ என்ன, முன்னாடி இருந்தது சத்தங்கள் ஜாஸ்தி, ஆனால் இப்போ சத்தங்கள் குறைவு, இப்போ ரொம்ப குறைவு. அதனால் பல விஷயங்கள் மனசில் அமைதியை ஏற்படுத்துது. பல தோல்விகள் கூட நான் ரசிக்கிறேன். தோல்விகளை யாராவது ரசிக்க முடியுமா? கஷ்டத்தை யாராவது என்ஜாய் பண்ண முடியுமா? சாயப்பா என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடியே நான் கஷ்டத்தை என்ஜாய் பண்ணேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது நான் அதை என்ஜாய் பண்ணேன். அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொல்லுவேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன பைத்தியமாடா நீ. ஆனால் எனக்கு உண்மையில் அவங்க சொன்னது தான் கரெக்டாக இருந்த மாதிரி. ஏன்னா நம்ம என்ன கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கோமா அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி ஆகணும். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கும்போது அதே போல் இப்போ வரைக்கும் என் வாழ்க்கை இருக்குது. இப்போ நான் நினச்சதால அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவன் நினச்சான், அவனுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்குது. என் வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும், ஒரு துருதுருப்பு இருக்கணும், ஒரு விஷயத்தை செய்யணும், துணிஞ்சு செய்யணும், கடவுள் பக்தியும் இருக்கணும், தன்னம்பிக்கையும் இருக்கணும், எதை பற்றியும் ஃபீல் பண்ணக்கூடாது. உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தவே கூடாது. ஓட்டத்தை நிறுத்துறது மகா பாவம். அந்த ரேஞ்சில் நான் என் மனசை நான் ரெடி பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடுறதால டயர்ட் ஆகலை. ஆனால் சில பேர் கட்டாயத்தின் பேரில் ஓடுறாங்க.
பல பேர் அது கட்டாயத்தின் பேரில் ஓடுறாங்க. அவங்க டயர்ட் ஆவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேரோட வாழ்க்கை இஷ்டப்பட்டு ஓடும்போது பிரச்சனை இல்லை. ஒரு சந்தர்ப்பத்துக்காகவும் சூழ்நிலைக்காகவும் ஓடும்போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அசதி, வெறுப்பு, கோபம், ஏமாற்றம், மனபலகீனம் எல்லாமே வருது. ஸோ நானும் ஓடுறேன், இன்னொருத்தனும் ஓடுறான். ஆனால் நான் ஓட ஓட ஆரோக்கியமாக இருக்கேன். இன்னொருத்தன் ஓட ஓட என்ன ஆகுது? அவன் வாழ்க்கை விரக்தியே போகுது. அப்போது நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படிப்பட்டதோ அது எனக்கு. நான் ஓடுறதுல தான் ஆரோக்கியம்னு நினைக்கிறேன். அவன் உட்காந்து இருக்கிறதுல தான் ஆரோக்கியம்னு நினைக்கிறான். அப்போ உட்காந்துக்கிட்ட இருக்கிறவன் ஓட ஆரம்பித்தா அவன் எப்படி ஆரோக்கியமாக இருப்பான்? அது மாதிரி தான் இங்கே நடக்குது. அதனால தான் நம்ம பலரை யோசிக்கிறோம், என்னுடைய வயசில் இருக்கிறவன் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுறான், என்னால் ஏன் ஆக முடியலன்னு இந்த பல்லவியை பாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் வாழ்க்கையை இஷ்டப்பட்டு அவனை அந்த சந்தோஷத்துக்கு உள்ளே போயிட்டு அதை அனுபவிக்க ஆரம்பித்தான். ஆனால் நாம் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்தோம். யாராவது ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் கூட இவன் இப்படி தான், இவன் மோசமானவன், இவன் எதுக்கு நமக்கு இவ்வளவு செய்கிறான் அப்படின்னு நாம் நல்ல விஷயத்தை கூட ஒதுக்குறோம். என்றைக்குமே நம்ம அன்பு ஏமாற்றப்படுவதா நாம் நினைச்சோம். ஆனால் நாம் தான் நம்மளை சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்தலை. அதனால தான் ஏமாற்றப்பட்டோம். இந்த இத்தனை பேருக்கு நான் அன்பு கொடுக்குறேன், யாருமே என்னை இது பண்ணவே இல்லை. அதாவது ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாம் ஏமாறாமல் இருக்கணும் தானே கடவுளோட விருப்பமாக இருக்குது. அப்போ நம்ம ஏன் ஏமாறுறோம்? ஒரு பேராசை, ஒரு செல்ஃபிஷ். ஸோ இதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையை நாம் சரி பண்ணாமல் இருக்கோம். ஸோ சரி பண்ணணும். ஒரு மெஷினரி போயிடுச்சுன்னா ரிப்பேரும் பண்ணலாம், அதை டிஸ்போஸும் பண்ணலாம். அப்போ மிஷினரியை ரிப்பேர் பண்ணால் ஒரு 5000. ஆனால் அதை வேண்டான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மிஷினை கொண்டு போனால் 1,00,000 ரூபாய். இப்போது எது நமக்கு மிக கம்மியான லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5000 ரூபாய் கொடுத்தா ரெடி ஆகும். அப்போ 5000 ரூபாய் பண்ணி செலவு பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை இது தூக்கி போட்டு இல்லை இது சரியில்லை 1,00,000 ரூபாய்க்கு வாங்க அப்படின்னு ஆட்டம் போடக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க என்னைக்கு பணத்தை மதிப்பீடு செய்யலையோ, மதிப்பீடு செய்யாத பணம் அவங்க கூட நிற்கிறது இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர் நான் பார்த்துருக்கேன். ஆரம்பத்தில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஒரு ஓலை குடிசையில் உட்காந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்பே சைடில் நிறைய அனுபவத்தை நான் பார்த்துட்ருக்கேன்ல. பணத்தை தண்ணியாட்ட செலவு பண்ணேன், ஆனால் இன்றைக்கி பணத்தை பார்க்கவே முடியல. எல்லாத்தையும் மதிக்கணும், பணத்தையும் மதிக்கணும். ஆனால் பணமே வாழ்க்கையா? சத்தியமாக இல்லை. நம்ம வாங்கின செருப்பை கூட மதிக்கணும். அப்போ செருப்பை மதிக்கணும்னா என்ன பண்ணணும்? சரி, எத்தனை பேரோட செருப்பு? ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? செருப்புன்றது மட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி. செருப்பாலேயே அடிப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த செருப்பு இல்லைன்னா வெயிலில் நடக்க முடியுமா உங்களுக்கு? ஒரு நாள் நடந்து பார்க்குறீங்களா? ஒரே ஒரு நாள் மட்டும் நடந்து பாருங்க. ஒரு 2 கிலோமீட்டர் நடங்க. எங்கேருந்து? நல்ல மெயின் ரோட்டில் நடங்க, தார் ரோட்டில் நடங்க. ஒரு 1 மணி நேரம் கரெக்டாக ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ தெரியும் செருப்பை தலையில் வச்சு கொண்டாடுவோம். எதுவுமே கேவலப்படுத்தக்கூடிய பொருள் இல்லை. கடவுள் படைச்சது. கடவுள் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும்னு செருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தார். அப்போ அந்த செருப்பை எப்படி பார்க்குறோம்? அந்த செருப்பில் எத்தனை மண் இருக்குது, எத்தனை மண் இருக்குது. என்னைக்காவது செருப்பை பாலிஷ் பண்ணியிருக்கோமா? யாராவது வந்தாங்கன்னா, யாராவது வீட்டுக்கு போனாங்கன்னா நம்ம பாலிஷ் பண்ணுவோம், ஓகே பார்த்து அப்படி. ஸோ அடுத்தவன் மதிக்கணுன்றதுக்காக நம்ம வாழ்ந்தோம். நாம் நம்ம பொருளை மதிக்கணும். அடுத்தவன் மதிக்கிறது தேவையில்லைன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? உறுதியாக சொல்ல முடிஞ்சால் வாழ்க்கையில் பாஸ் ஆகிட்டீங்க. என்ன நான் மதிக்கணும், என்னுடைய பொருளை நான் மதிப்பேன். அப்போது கையில் வரக்கூடிய நகங்கள் கூட நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அது தேவையில்லாதது. எது தேவையில்லாததோ அதை நம்ம சரி பண்ணணும்.
அதை வளர விட்டோன்னா அதுவே நமக்கு கண்களை குத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக கூட போயிடும். ஆனால் நேரம் இல்லை, நோ டைம். ஆனால் மொபைலை நோண்டி ஷார்ட்ஸை பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த செருப்புக்கு நேரம் இல்லை. என்னடா செருப்பை பற்றி பேசுகிறேன்? ஏன்னா ஆன்மீகவாதிக்கு எல்லாமே செருப்பும் ஒன்று தான், வைரமும் ஒன்று தான். வைரத்தோட செருப்பு முக்கியம்னு நினைக்கிறேன். வைரம் என்ன பீரோவில் வைப்போம் இல்லை, எல்லாம் பேங்க் லாக்கரில் வைப்போம், ஆனால் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் செருப்பு பயன்படுத்துகிறோம். செருப்பு இல்லாமல் வெயிலில் மட்டுமா செருப்பு பயன்படுது? எத்தனையோ பேர் படித்தவங்க படிக்காதவங்க ரோட்டில் எச்சை தப்பிட்டு போகிறாங்க. அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான எண்ணங்கள்? எச்சை துப்புறாங்க. நானே நிறைய பேரை திட்டியிருக்கேன் ஒரு ஸ்டேஜில். உன் வீடாக இருந்தால் நீ துப்புவியா அப்படின்னு. கொரோனா டைமில் நிறைய பேர்ட்ட நான் சண்டையை போட்டேன். இப்போ சண்டை போடுற அளவுக்கு நேரம் இல்லை. எத்தனை பேர்ட்ட சண்டை போட முடியும்? ஒரு வீடு இப்போ நான் இப்படி தான் நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அன்பே சாயில ஒரு குப்பை சரி, ஒரு எச்சி துப்புதலும் சரி, ரோட்டில் பொதுவான இடத்துல பண்ணவே கூடாது. அதுக்குன்னு எங்கே இடம் இருக்குதோ அங்கே அதை செய்யணும். ஒரு குப்பையை போட்டால் கூட அது வந்து குப்பைக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் போடணும். அதே மாதிரி ஒரு கடையில் ஜூஸ் குடிக்கிறீங்க, ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட கேட்கணும், இதை எங்கே வைக்கிறதுன்னு கேட்கணும். அப்படியே எடுத்துகிட்டு போய்டும். அந்த ஸ்ட்ராவை வந்து குப்பையில் தூக்கி போடணும். நம்ம எச்சு அவன் எடுக்கலாமா சொல்லுங்கள்? நீங்கள் செய்வீங்களா? இதையெல்லாம் மனுஷன் இப்படி செய்யும்போது அந்த கடைக்காரருக்கு ஒரு திருப்தி வரும். ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், நம்ம அவ்வளோ வந்து இதாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அப்படி கிடையாது. இது எங்கே போடுறது? அங்கே போடுறங்க, இல்லை பரவாயில்ல இங்கே இருக்கட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷனோட ஆன்மாவை எந்த அளவுக்கு குளிர்விக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு நான் சொல்ல வர்றது இதுதான். இப்போ வாழ்க்கையை ஒரு கட்டத்தையும் நீ அனுபவிக்கிற, ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அளவில்லாமல் நேசிக்கிற. இப்போ இந்த மனுஷனை நேசிக்கிறதுக்கு சமம். எந்த மனுஷனை ஜூஸ் கொடுத்தாரு இல்லையா, அவர் நேசிக்கிறோம். அவர் யார் என்னன்னே தெரியாது, அவரை வந்து நம்ம நேசிக்கிறோம். இப்போ நம்ம அப்பா அம்மா ஜூஸ் கடை வச்சுருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவோமா? பொறுப்பாக வைப்போம்ல. அப்போ கேட்குறது தப்பு இல்லை. ஸ்ட்ராவை நம்ம கையால் டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அது நம்மளோட எச்சு இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே வந்து நம்ம இலை எடுக்க முடியாது, கண்டிப்பாக எடுக்க முடியாது. அப்போ எடுக்க முடியலன்னா அந்த இலை எடுக்கிறவருக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறது தப்பே இல்லை. இந்த 10 ரூபாயில வந்து நம்ம சொத்து போயிட போதானே? நம்ம ஏழையாக கூட இருக்கலாம். சாப்பிட்றோம், ஒரு 300 ரூபாய்க்கு சாப்பிட்றோம், ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது தப்பே இல்லை. காற்றடிக்கிறோம் பெட்ரோலுக்கு, அங்கே ஒரு வயசான பெரியவர் இருப்பார், ஒரு 10 ரூபா கொடுக்க தப்பு இல்லை. சிலிண்டர் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு, அவருக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கறது தப்பு இல்லை. அவருக்கு தண்ணி கொடுத்து ரிசீவ் பண்ணுறது தப்பு இல்லை. அப்போது ஒவ்வொரு மனுஷனையும் அவங்களோட ஆன்மாவை குளிர்விப்பதற்கு சமம். சிலிண்டருக்காரர் வராரு இல்லை, அவர் வராருன்னு தெரிஞ்சு சில பேர் ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. சரி பாவம் மனுஷன் வராரு, ஏதோ நல்ல நீர்மோர் போட்டு இந்தாப்பா குடி, என்ன ஆகிட போகுதுன்னு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சும் கொடுங்க. இல்லை கொஞ்சம் இதாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ என்றைக்குமே ஒருத்தங்க வராங்கன்னா நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் நீர்மோர் வேண்டாம், 1 டம்ளர் தண்ணி இந்தாங்க, தண்ணி குடிங்க, என்ன ஆகிடப்போகுது? ஸோ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனோட ஆன்மாவை குளிர்விக்கும் போது உங்களுடைய ஆன்மாவும் குளிருது. ஒருத்தருக்கு நல்லது செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இதையெல்லாம் புரியாமல் நாம் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையை தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ அடுத்தவனுக்கு கெடுதல் செய்கிறோன்னா நமக்கு நாம கெடுதலை செய்கிற மாதிரி, அடுத்தவனுக்கு நல்லது செய்கிறோன்னா நமக்கு நாமே நல்லது செய்கிற மாதிரி. இதில் உங்களுக்கு ஏதோ குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாழ்க்கை எப்போ அந்த அனுபவத்தை பெற முடியும்? இது வரைக்கும்
நாம் பெற்ற அனுபவங்கள் அத்தனையுமே நெகட்டிவ் ஷோஸ். நெகட்டிவ் தான். ஒரு மனுஷங்கிட்ட போகிறீங்க, அவங்ககிட்ட பேசுகிறீங்க, காரியம் ஆகிற வரைக்கும் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் அந்த காரியம் ஆயிடுச்சுன்னா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்கிறது இல்லை. அப்போ அவங்களோட ஆன்மாவை நீங்கள் குளிர்விக்கலை. ஒரு சின்னது தான், ஒரு சின்ன முயற்சி. ஆனால் அந்த முயற்சி எவ்வளோ பெரிய விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அதுதான் எனக்குள்ளே ஏற்பட மாற்றம். ஒரு டீ கடைக்கு போகும்போது கூட, நான் டீ குடிக்கும்போது கூட அந்த டீ மாஸ்டர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் தான் டீ நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். டீ சூப்பர். அது நல்லா இல்லைன்னா கூட நான் சொல்லுவேன். அப்போது அந்த டீ மாஸ்டரு புரிஞ்சுக்கோங்க, அந்த டீ மாஸ்டரு அவங்க அந்த டீக்கு அந்த ஓனர் வந்து காசு கொடுக்காம கூட இருப்பார். கஞ்ச பேசினாரியா கூட இருக்கலாம், இல்லை ஒரு பழிவாங்க, இல்லை அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம், சம்பளம், அந்த ஒரு மைண்டில் கூட இருப்பார். அப்போது இவ்வளவு கேவலமாக போட்ட டீயை கூட ஒருத்தர் பாராட்டிட்டு போகிறாரு, நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவன் சொல்லலைன்னா கூட ஒரு ஸ்மைல், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ரெண்டாவது, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், இல்லை எல்லாருக்கும் நல்லபடியாக டீ போடலான்னு. அப்போ மறுபடியும் வரவங்களுக்கு நல்ல டீயை போட்டு கொடுப்பான், சந்தோஷமாக இருக்கும். அப்போ நாம் எத்தனை விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் தெரியுமா? எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம், எப்படி சாதிக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் நம்ம சாதிக்கவே முடியும். ஏன் அது நமக்கு புரியல? என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்? நேற்று ரைட்டு கூட கொடுத்த ஆடல என்ன பிரச்சனை, பிரச்சனைகள், துன்பங்கள், என்ன ரீசன்? வாட்ஸ் அ ரீசன்? வாட்ஸ் அ ஸ்டெப் அதை சால்வ் பண்ணுறதுக்கு? எல்லாருக்குமே சரி, நான் கேட்குறேன், கமெண்ட் பண்ணுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. உடனே 1 2 3 4 எழுதாதீங்க. ஒரு பேப்பர் எடுங்க, எழுதுங்க. அப்போது ஒவ்வொரு பிரச்சனை காரணம் ஒரே ஒரு ப்ராப்ளம், அதனுடைய கண்டினியூஷன் தான் அது. ஒரே ஒரு விதை போட்ட உடனே அவ்வளோ பெரிய ஆலமரம் வரலையா? நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரம் நம்ம ஆஃபீஸை தாண்டி, அடுத்த வீட்டை தாண்டி, அடுத்த கடை வரைக்கும் அந்த நிழல் கொடுக்குது. எப்படி நடக்குது? குழு குழு குழுன்னு இருக்குது. நம்ம ஆஃபீஸ் மட்டும் குழு குழு குழுன்னு இருக்கும். வேப்ப மரம் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்புறம் தான் தெரியுது சாயப்பா உட்காந்துருந்த இடம் அப்படின்னு. ஸோ என்ன கனெக்டிவிட்டி நடக்குது பாரு. அப்போ போன ஜென்மத்தில் நாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வேப்ப மரம் இப்போ பிடிக்கல, சாயப்பா வாழ்ந்த காலத்திலேயே அந்த வேப்ப மரம் அங்கே இருந்தது. அந்த வேப்ப மரத்தில் அவர் உட்காந்துருக்கிறத அழகாக பார்த்து 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 வேப்ப மரம் எனக்கு பிடிச்சமானதாக போயிடுச்சு. எனக்கு வேப்ப மரம் வந்து அம்மா மாதிரி, அம்மா மாதிரி. எப்பயுமே அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போய் நிற்கும்போது ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன். எப்போல்லாம் நான் டயர்டாகி ஒரு வெயில்லேருந்து நிற்கிறேனோ, அப்போ ஒரு இடத்துல நிற்கும்போது, அப்போ ஒரு ஃபோன் வரும், ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும். அப்போ ஃபோன் வந்து வண்டி ஓட்டும் போது பேசக்கூடாதுல்ல, இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஒரு இடத்துல போய் நிற்கும்போது, அப்போது பார்த்தா, அப்போ நின்னதுக்கப்புறம் பார்த்தா வேப்பம் வரும், இப்படின்ற மாதிரி. அது அம்மாவாக நினைக்கிறேன். நம்ம அம்மா தானே நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ என்றைக்குமே நான் சொன்னதால நீங்கள் வேப்ப மரத்தை அப்படி பார்க்காதீங்க. ஒரு இடத்துல ஒரு நிழல் கிடைக்குதுன்னா அந்த நிழலுக்கு காரணமானது நல்லதுன்னு சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக என்னப்பா அப்படி நடக்குதுன்னா, முதல்ல மனசில் ஒரு அமைதியும், மனசில் ஒரு நம்பிக்கையும், ஒரு பொறுமையும் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பேசிக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக, சூப்பராக, எக்ஸலண்ட்டாக 10 மாடி 20 மாடி சும்மா லைட்டிங்லாம் போட்டு, ஓகே, அந்த பில்டிங்க்கு கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தில் என்னென்னலாம் போட்டிருப்பாங்க தெரியுமா? மண், பழைய மண், கல் எல்லாம் இடித்து அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கு மேலே எழுப்பி, அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து, அதுக்கு மேலே எல்லாம் பண்ணி, ஸோ உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு கூடுக்கு மேலே ஒரு சின்ன தலை முடி இதெல்லாம். அப்போ நம்ம இல்லை, பாடி இல்லைன்னா என்ன ஆகும்? வெறும் எலும்பு கூடு. எல்லாம் ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ வாழ்க்கையில் பல தத்துவங்கள் நம்ம கூடவே சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த தத்துவத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்துடும்.
ஸோ இந்த பதிவு வந்து எல்லா பற்றியும் இது என்ன தம்ப்நெயில் வைக்க போகிறான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வந்து நிறைய புது சாய்ராம் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முயற்சிகள் செய்யுங்க. சிறு சிறு விஷயத்தின் மூலமாக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் அன்பே டிஷர்ட், அன்பே சாய் டிஷர்ட்ஸ் தேவைப்படுறவங்க உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், டிஷர்ட் வந்து ML XL XXL மொத்தம் 4 வெரைட்டிஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க 500 ரூபாய் பணத்தை செலுத்தி உங்கள் அட்ரஸை கிளியராக அனுப்புங்க. வித்தின் வீக்கில் உங்கள் கைக்கு வர மாதிரி நம்ம பண்ணுறோம். ஏன்னா அன்பே சாய் டிஷர்ட் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றது சாய்ப்பாட விருப்பம். என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களும் ப்ராப்ளம் இல்லை. காசு இருக்கிறவங்க காசு அனுப்புங்க. காசு இல்லை ஆனாலும் எனக்கு அன்பே சாய் டிஷர்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அனுப்பி வைக்கலாம். ஏன்னா அன்பே சாயில் என்றைக்குமே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்றது சாய்ப்பாட விருப்பம். நாம் வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றத்தை நாம் ஏற்படுத்த சாய்ப்பாவுடைய ஒவ்வொரு அடியும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையை வெல்வதற்காக நாம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். ஒரு பதிவிலையும் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுவதும் கேளுங்க. முழுவதும் கேட்டாதான். இப்போ இந்த வீடியோவில் கூட பாதி கேட்டவங்களுக்கு மீதி பாதி புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் இங்கே பேசலை, பல விஷயத்தை நம்ம பேசுகிறோம். அப்போ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு செருப்பு, காலில் போடுற செருப்பை கூட சாய்ப்பா இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்ல வச்சுருக்காருன்னா அதுக்கு காரணம் எல்லாத்தையும் மதி. பணத்தை மதி, பொருளை மதி, ஒன்றை மதி, எதிர் வீட்டுக்காரனை மதி, உன்னுடைய எதிரியை மதி, உன் நண்பர்களை மதி. உனக்கு மேலே இருக்கிறவனை எப்படி நீ மதிக்கிறியோ அதே போல் உனக்கு கீழே இருக்கிறவனையும் மதி. யாருக்கும் மன கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் நீ தராமல் இருந்துக்க முயற்சிகள் பண்ணு. நீ எந்த மனுஷனுக்கு ஒரு மன உளைச்சலை நீ கொடுக்குறியோ அது என்னுடைய நெஞ்சில் ஒரு ஈட்டியை குத்துற மாதிரின்னு சச்சரிதமில் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். இவர் வாரம் கண்டிப்பாக பதிவுகளை நம்ம மீட் பண்ணலாம். ஸோ எவ்ரி சண்டேஸ் வந்து மேக்ஸிமம் வீடியோ கொடுக்க நான் முயற்சிகள் பண்ணுறேன். ஒரே விஷயம், அன்பே சாய் குடும்பம் என்றைக்கும் எப்பையும் பலம் பெறணும், நலம் பெறணும், உடல் ஆரோக்கியம் பெறணும். எத்தனையோ சகோதரிகளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி கதறி இருக்கீங்க. ஸோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பா மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி தருவார். எல்லாத்தையும் தாண்டி உங்களோட நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, அவர் இன்றி நான் இல்லை, நான் இன்றி அவர் இல்லை, அவர் இன்றி நான் இல்லை. இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, நான் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயத்தை இது பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாய்ப்பா ஃபோட்டோ, தங்கம் சம்பந்தன் சாய்ராம் அம்மா அவர்களுக்கு நன்றிகள். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், சாய்ப்பாட ஃபோட்டோ ஒரு பிளாக் டிஷர்ட்டில். இது ஏன் சொல்கிறேன்னா, இது அடிக்கடி ரொம்ப எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஃபோனில் வால்பேப்பர்லேயே நான் வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அன்பே சாய் குடும்பம் என்றைக்குமே சீரும் சிறப்பமாக இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்றைக்கி காமன் டிபின்னு சொல்லி வைக்கிறோம். அது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களும் வைக்கிறாங்க, நான் ஸ்டேட்டஸ்லேயும் வைக்கிறேன். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அந்த அன்னைக்கு மட்டும் சாய்ப்பாவோட ஃபோட்டோ நம்ம எது வந்து சொல்கிறோமோ அது நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு யூனிட்டியாக இருக்கணும், அந்த பலம் வந்து ஒன்றா சேரணும். ஏன்னா காந்தியடிகளுடைய ஃபார்முலா தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கூட்டு பிரார்த்தனை, எல்லாருடைய மனநிலையும் எங்கே இருந்தாலும் அந்த மனநிலை ஒன்றுபட்டதாக இருந்துச்சுன்னா அங்கே பலம் சேரும். பலம் சேரும்போது யார் என்னென்னலாம் கேட்குறாங்களோ வேண்டுறாங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த காமன் டிபி அது இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ அதனால் உங்களோட சாய்ப்பாட ஃபோட்டோஸ் வந்து எதுவாக இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க. அதை வச்சு நம்ம எடிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாய்ப்பாவும் இந்த உலகம் முழுவதும் சுற்றணும் அப்படின்றத என்னோடய ஆசைன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். இன்னொரு விஷயம்,
எல்லா விஷயத்தையும் செய்தால் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.